அவரே தேவன் என்பதை சீக்கிரத்தில் உனக்கு நிரூபிப்பார். சொல்றார், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும். அவருடைய மகிமையை அறிந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் உனக்கு அடைக்கலம், அவர் உனக்கு பெலன், அவர் உனக்கு சகாயர், அவர் உனக்கு துணையாளர், அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், அவர் உன்னோடு இருக்கிறவர், அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அமர்ந்திருங்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் அமர்ந்திருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை, ரட்சிப்பை பாருங்கள். உங்க கையை பிடிச்சு நடக்கணும் என்னேசுவே, உங்க தோளு மேல சாஞ்சுக்கணும் என் தந்தையே. உங்க கையை பிடிச்சு நடக்கணும் என்னேசுவே, உங்க தோளு மேல சாஞ்சுக்கணும் என் தந்தையே. எனக்கொன்றும் குறை இல்லப்பா, உம்மா விட்டா யாரும் இல்லப்பா. எனக்கொன்றும் குறை இல்லப்பா, உம்மா விட்டா யாரும் இல்லப்பா. உங்க கையை பிடிச்சு நடக்கணும் என்னேசுவே, உங்க தோளு மேல சாஞ்சுக்கணும் என் தந்தையே. மோசமான உலகில் துணை என்றால் நீரல்லவோ, மோசமான உலகில் துணை என்றால் நீரல்லவோ. நான் நடக்கும் போதும் கூடவே, உறங்கும் போதும் கூடவே, என்னாலும் காக்குறீங்களே. நான் நடக்கும் போதும் கூடவே, உறங்கும் போதும் கூடவே, என்னாலும் காக்குறீங்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 46 எழுதினவர் யார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அதனுடைய சூழல் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இவர் சூழலை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு சங்கீதம் எழுதும்போது ஒவ்வொரு பாட்டும் ஒரு சூழல், ஒரு சூழலில் பாடப்படும். ஒவ்வொன்றும் அந்த அந்த காலகட்டம் பின்னணியம் தெரிந்து கொண்டால் அழகாக இருக்கும். இங்கே நாம் ஒரு காரியத்தை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். ஏதோ இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஏன்னா 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம், பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் பயப்படும். அப்போ பர்வதங்கள் அதிர்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலை. இதில் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு ஒரு விதமான ஒரு இயற்கை சீற்றம் ஏற்படுகிற ஒன்று, இயற்கை சீற்றம். இன்னும் பின்னால் நீங்கள் அதை குறித்து தொடர்ந்துள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 9ஆம் வசனத்தை வந்தீங்கன்னா பூமியின் கடைமட்டு யுத்தங்களை ஓயப்படும். அப்போ யுத்தங்கள் நிறைய நடந்துட்டுருக்கிற நேரம். வில்லு ஆண்டவர் ஒடிக்கிறாராம், ஈட்டியை முறிக்கிறாராம், ரதங்களை நெருப்பினார். அப்போ அவங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் வருகிற நேரத்தில் இயற்கை சீற்றங்கள் நடக்கிறது. மகா பயங்கரமான நெருக்கடி வருகிறது. நாம் இல்லாமல் போய்விடுவோமோ, அவ்வளோதான், அழிந்து போய்விடுவோமோ, அவ்வளோதான், முடிந்து போய்விடுவோமோ அப்படிங்கிற ஒரு சூழல். இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஒரு பாடல், விசுவாச பாடல், நம்பிக்கையின் பாடல். என்ன சொல்கிறாங்க 1ஆம் வசனத்தில், தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையும் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், அவர் நமக்கு பலனாயிருக்கிறார், அவர் ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு பக்கம் பலமாய் இருக்கிறார், பக்க துணையாக இருக்கிறார். அவர் என் பக்கத்தில் இருப்பதால், ஆமென், அவர் என்னோடு இருப்பதால், அவர் என் பட்சத்தில் இருப்பதால் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். இப்போ சொல்கிறாங்க. அதனால் நான் எனக்கு என்ன வந்தாலும் நான் அவர் ஓடி ஒழிஞ்சிக்குவேன். அவர் எனக்கு அடைக்கணும், அவர் என்னை பாதுகாக்கிற பலன், அவரை தாண்டி யாரும் வர முடியாது. அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார், உதவி செய்ய எப்போதும் அவர் என்னோடு இருக்கிறார். ஆகையினால நான் பயப்பட மாட்டேன்.
ஆகையினால ஆமாம், அவர் எனக்கு சகாயம் பண்ணுவார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் என்னை சந்தோஷப்படுத்துவார். அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஒரு நதி இருக்குது. அந்த நதி ஆமாம் எங்களை சந்தோஷப்படுத்துகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேக நதி. அல்லேலூயா. அது எங்களை சந்தோஷிப்பிக்கும், எங்களை சார்ந்தவர்களையும் சந்தோஷிப்பிக்கும். அவர் என் நடுவில் இருக்கிறார், அவர் சகாயம் பண்ணுவார், அதிகாலையில் எனக்கு சகாயம் பண்ணுவார். 5ஆம் வசனம். அதனால தான் அதிகாலை ஜெபம்னு சொல்கிறாங்க. காலையிலேயே நீங்கள் சூரியோதயத்துக்கு முன்னாடி எழும்ப வேண்டும் என்கிற ஒன்றை நீங்கள் மனதில் பதித்து வைத்து கொண்டால் சூரியோதயத்துக்கு முன்பதாகவே கர்த்தரை தேடுங்கள். சரி, அப்போ அவன் ஜனங்கள் ஜாதி கொந்தளிக்கட்டும், ராஜ்யங்கள் தத்தளிக்கட்டும், ஆனாலும் கர்த்தர் உங்களுக்காக முழங்குவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய தேவன் 46:7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இராணுவங்களின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இராணுவ தளபதி யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம். அவர் நம்ம யாரும் வர முடியாது. உயரமான இடத்துல கர்த்தர் பாதுகாப்பாக வச்சிருக்கிறார். யாரும் நம்ம தீண்ட முடியாது, ஆபத்து நமக்கு நேரிடாது, சத்துருவின் கை நம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நம்முடைய ஆண்டு நமக்காக பார்க்குற 9ஆம் வசனத்தை ஏற்கனவே வாசனம் பார்த்தீங்களா? யுத்தங்களை ஓய பண்ணுவார், உனக்கு விரோதமாக இருக்கிற யுத்தத்தை ஓய பண்ணுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. உனக்கு விரோதமாக இருந்த வில்லை, உனக்கு விரோதமாக வில்லு குறி பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த வில்லை கர்த்தர் ஒடிய பண்ணுகிறார். அல்லேலூயா. வில்லை ஒடிய பண்ணால் வில்லு வரும், இங்கேருந்து வில்லு விட்டு அந்த வில்லை உடைச்சிருவாங்களாம். அப்படி அந்த அளவுக்கு ஆண்டவர் வில்லை ஒடிய பண்ணுவார். ஆண்டவர் ஈட்டியை முறித்து போடுகிறார். ஒரு குச்சியை உடைச்சி போட்ட மாதிரி ஈட்டியை உடைச்சி போட்டுறாரு. ரதங்களெல்லாம் அக்கினி தீ டக்குன்று எப்படி தீப்பிடிக்குன்னே தெரியாது, தீப்பிடிச்சு எரிஞ்சிருது. ரதங்களெல்லாம் தீப்பிடித்து எரிகிறது. நீங்கள் அமர்ந்திருந்து இப்போ சொல்கிறேன், இவ்வளோ பெரிய தேவனை நீங்கள் ஆராதிக்கிறபடினால எந்த பிரச்சனையிலையும் கலங்காதீங்க, புலம்பாதீங்க, மனசு விடாதீங்க. தைரியமாக அமைதியாக சமுத்திரம் அமர்ந்துருங்க. அவரே தேவன் என்பதை சீக்கிரத்தில் உனக்கு நிரூபிப்பார். சொல்கிறார், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும். அவருடைய மகிமையை அறிந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் உனக்கு அடைக்கலம், அவர் உனக்கு பலன், அவர் உனக்கு சகாயர், அவர் உனக்கு துணையாளர், அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், அவர் உன்னோடு இருக்கிறவர், அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அமர்ந்திருங்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் அமர்ந்திருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை, ரட்சிப்பை பாருங்கள். சொல்றார், ஆண்டவர் சொல்றாரு, நான் உயர்ந்திருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உயரத்தில் இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலே உயர்ந்திருக்கிறார். கர்த்தருடைய கொடி மேலே வெற்றி கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அந்த கொடி ஒரு நாளும் கீழே இறங்காது. அந்த கொடி உனக்காக மேலே பறந்து கொண்டே இருக்கிறது. இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கேட்டுக்கொண்டிருக்கோம் சொல்லுங்க, அந்த சேனையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த யாக்கோபின் தேவன், யாக்கோபை எல்லா இக்கட்டுகளுக்கும் விடுதலை ஆக்கின தேவன், யாக்கோபுக்கு எல்லா சூழ்நிலையும் யாக்கோபுக்கு உதவியாய் ஒத்தாசையாய் இருந்த தேவன், யாக்கோபின் வம்சத்தாருக்கு உதவியாய் இருந்த தேவன் நமக்கும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவர் இருக்கிறார். ஆமென், ஆமென். God bless you. சங்கீதம் 46வது சங்கீதத்தில் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையினால எப்பொழுதும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நாம் என்ன செய்யணுமா, பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அந்த சாய்ந்து போனதுனால சமுத்திரத்தில் உள்ள ஜலமெல்லாம் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால அதனுடையதான பரிசுத்த ஸ்தலம் எல்லா இடத்துலையும் அது அதிர்ந்து போனாலும் நாம் பயப்படக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஆமென், அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்ன செய்வார், நம்ம அதிகாலையில் அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார்.
ஆமென். நம்முடைய அடைக்கலமாய் இருப்பார். நம்முடையதான யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் தான். நமக்கு விரோதமாக இருக்கிற வில்லை ஒடித்து ஈட்டியை ஒடிக்கிறவர் அவர் தான். அவர் ரதங்களை அக்கினினால் சுட்டெரிப்பார். ஆகையினால நம்முடையதான தேவன் நாம் என்ன செய்வோம்? அமர்ந்திருந்து பொறுமையாக இருப்போம். சூழ்நிலைகள் மாறினாலும், பயங்கரமான யுத்தங்கள் நேரிட்டாலும் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள்னு சொல்கிறார். ஆகையினால நாம் இன்றைக்கி என்ன செய்வோம்? தைரியமாக இருந்து அவரே தேவன் என்பதை நாம் அறிக்கை செய்வோம். அவரை பிடித்து கொள்வோம். கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி போடுவார். ஜெபிப்போமா? அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நீர் கர்த்தாவே முற்காலத்தில் நீர் எத்தனை அற்புதங்களை செய்தீர் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தேவன் இன்றைக்கும் நீர் அப்பா ஜீவிக்கிறவராக இருக்கிறீர். நீர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். அப்பா, யுத்தங்களை நீர் கர்த்தாவே அப்பா ஓய பண்ணுகிறவர். ஆமேன். அப்பா, வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறவர், ரதங்களை அக்னியால் சுட்டரிக்கிற தேவன் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர். ஆகையினால கர்த்தாவே எந்த அப்பா ஸ்தோத்திரம் ஆமேன் அப்பா பூமி அதிர்ந்தாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் அப்பா சாய்ந்து போனாலும் நாங்கள் பயப்படாமல் தைரியமாக இருக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அப்பா அனுகூலமான துணையுமாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே நீர் எங்களை காப்பாற்றுவீர், பாதுகாப்பீர், வழி நடத்துவீர், போஷிப்பீர், பராமரிப்பீர் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். அப்பா, அப்படியே செய்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.